எல்லோருக்கும் வணக்கம். நான் சுந்தரபாண்டியன், உளையன்கிரிசல், தூத்துக்குடி மாவட்டம், சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன். இன்றைய தலைப்பு, நன்றாக இரு, நல்லவனாய் இரு, இப்படியே எந்நாளும் இரு என்பதுதான் இன்றைய தலைப்பு. அது எவ்வாறு என்றால், எல்லோரும் நன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதே போல் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமா என்று பார்த்தால் அதை பற்றிய நினைப்பதே இல்லை. ஆகையால் நன்றாகவும் இருக்க வேண்டும், நல்லவனாகவும் இருக்க வேண்டும். இதை என்னாலும் இப்படியே இருக்க வேண்டும் என்பதை நினைத்தால் என்னாலும் நன்றாக இருக்கலாம், நன்றாகவும் இருக்கலாம். அதை எப்படி என்பதை பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அது எவ்வாறு என்றால், நல்லவனாய் இரு என்பது முதலில் இந்த சமுதாயத்தில் நாம் நல்லவனாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக இந்த வீட்டில் நல்லவனாக இருக்க வேண்டும். வீட்டில் நல்லவனாக இருந்தால்தான் சமுதாயத்தில் நல்லவனாக இருக்க முடியும். ஆகையால் முதலில் வீட்டில் நல்லவனாக இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் நாம் காலையிலே எந்திரித்து காலை கடனை முடித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக 3 வேளையும் சாப்பிட்டுக்கோ, முகத்தை நன்றாக வைத்துக்கோ, சிரித்த முகமாக வைத்துக்கோ, நல்ல துணி போட்டுக்கோ, நன்றாக உடம்பை வைத்துக்கோ, ஊர் பூரா சுற்றிக்கோ, வீட்டில் இரவில் சுற்றிக்கோ. குணம் தெரிந்து கூடி வாழ கற்றுக்கோ, குணத்தை போற்றி நடந்துக்கோ. இப்படி பெரியவர்கள் ஒவ்வொன்றாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். பவுடரை கொஞ்சம் பூசிக்கோ, பணத்தை கொஞ்சம் சேர்த்துக்கோ, ஆபத்தில்லாமல் பார்த்துக்கோ, உடம்பை நன்றாக வைத்துக்கோ, நோய் இல்லாமல் வைத்துக்கோ. இப்படி நன்றாக இருப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. முதலில் உடம்பை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும், குடும்பத்தை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும், தொழிலை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த 3ஐயும் நன்றாக வைத்து கொண்டால் ஒரு மனிதன் நன்றாக இருப்பதற்கு அர்த்தம். அதே போல் இளமையில் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 20 வயது வரை கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வியினால் நாம் என்னாலும் நம் வாழ்க்கையை நல்லபடியாக ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கிறது. 20 வயது வரை கல்வி கற்க வேண்டும். 25 வயதுக்குள் தொழிலை கற்றுக்கொண்டு 25 முதல் 30 வயதுக்குள் திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று, அதே போல் பிள்ளைகளையும் அதே போல் படிக்க வைத்து, அவர்களையும் கல்வி கற்க வைத்து, அவர்கள் வாழ்க்கையும் அதே போல் அந்த வேலையடி வேலையாக முறைப்படி செய்து வந்தால்தான் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். எந்தெந்த வயதில் நின்ற வேலைகளை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அழகாக இரு, அழகையை ரசியுங்கள் என்பார்கள். 10 முடித்து எக்ஸாமில் ரிசல்ட்டு வந்தால் மகிழ்ச்சி தான், அழகு தான். அதே போல் 12th முடித்து ரிசல்ட்டு வெற்றி பெற்று விட்டால் மகிழ்ச்சி தான். இது அப்படியே இருந்துவிட முடியாது. அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டும். அதே போல தான் ஒவ்வொரு கட்டங்களாக வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டு ஒரு பருவத்தில் இருந்து இன்னொரு பருவம் போகும்போது ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு தகுதியும், கல்வி தகுதியும், ஒரு அறிவும் தேவைப்படுகிறது. அதை நாம் செய்து கொண்டே வந்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும். உதாரணமாக என்னாலும் நன்றாக இருப்பதற்கு என்னாலும் நன்றாக இருக்க வேண்டும். அன்னன்றைக்கே நன்றாக இருந்தால்தான் வருடம் பூராவும் நன்றாக இருக்க முடியும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல, ஒரு வருடம் நன்றாக இருப்பதற்கு ஒரு நாள் நன்றாக இருந்தால் போதும். முதலில் மக்களோடு மக்களாக பழக கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் கூடி வாழ தெரிஞ்சிக்கோ, குணத்தை போற்றி நடந்துக்கோ என்பார்கள்.
கூடி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் அவதாரம் மனிதர்கள். ஆகையால் மனிதர்களுடன் கூடி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தவறான செயல்களை செய்தாலும் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்தாற் போல கூடி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம் கூட இருந்து தொழில் செய்வர்களும் நம் குடும்பமும் நம்ம சுற்றமும் எல்லாரோடும் கூடி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நன்றாக இருக்க முடியும், நல்லவனாகவும் இருக்க முடியும். நல்லவனாய் இரு, நன்மை செய் என்பார்கள். எதற்கும் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவை மூதாட்டி அறம் செய்ய விரும்பு என்று சொன்னார். ஆகையால் என்னாலும் நல்லதையே செய்ய வேண்டும், அதுவும் இன்றே செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் எல்லா செயல்களும் நல்லதாகத்தான் முடியும். காலை உறங்கி முழித்ததிலிருந்து, அதான் பெரியவர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள், காலையிலே முழிச்சிக்கோ, காலை கடனை முடிச்சிக்கோ, 3 வேளை சாப்பிட்டுக்கோ, முகத்தில் சிரிப்பை வைத்துக்கோ, நல்ல சட்டை போட்டுக்கோ, நல்ல உடம்பை வைத்துக்கோ, பவுடரை கொஞ்சம் பூசிக்கோ, பணத்தை கொஞ்சம் சேர்த்துக்கோ, கூடி வாழ தெரிஞ்சுக்கோ, குணத்தை போற்றி நடந்துக்கோ, பகலில் ஊர் பூரா சுற்றிக்கோ, இரவில் வீடு இருக்கு வந்து சுற்றிக்கோ. இப்படி ஒவ்வொன்றும் தெரிந்து கொண்டால் அந்தண்டைய காலங்கள் ஒவ்வொரு நாளும் நல்லபடியாக தான் முடியும். ஒவ்வொரு நாளும் நல்லபடியாக முடிந்தால் வருடம் 365 நாளும் நல்லபடியாக தான் முடியும். ஆகையால் ஒவ்வொரு நாளை எப்படி கழிப்பது, என்ன மாதிரி செய்வது என்று இளமையிலே கற்றுக்கொண்டு அதையே நடைமுறைப்படுத்தி வர வேண்டும். அப்பொழுது தான் நாம் நன்றாக இருக்க முடியும். நாம் நன்றாக இருந்தால் மற்றவர்களும் நன்றாக நம்மளை பார்த்து இருக்க கற்றுக்கொள்வார்கள். மற்றவர்களும் நன்றாக இருந்தால் நாடும் நன்றாக இருக்கும். இப்படி நாம் நன்றாக இருந்தால் மற்றவர்களும் நம்மை சார்ந்தவர்களும் நன்றாக இருப்பார்கள். அவர்களுடைய குறைகளை நாம் கண்டால் நாம் நம்மளால் தெரிந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படி நாம் முதலில் நம் உடம்பையும் நம் குடும்பத்தையும் நம் தொழிலையும் நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் நல்ல அறிவை வளர்த்து கொண்டு சின்ன வயது முதல் நன்றாக படித்து ஒரு 20 வயது வரை கட்டாயம் கல்வி கற்றாக வேண்டும். அப்பொழுது தான் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியும். கடவுள் கொடுத்திருக்கிறதை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லாததற்கு ஆசைப்படக்கூடாது. ஒரு குழந்தை, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ 1 2 நிப்பாட்டி கொண்டால் அதுகளை நன்றாக படிக்க வைத்து நம் பொருளாதார வசதிக்கு தகுந்தாற் போல் அதுகளை நன்றாக வளர்க்க முடியும். இதை விட்டுப்பட்டு 5 குழந்தை 6 குழந்தை பெற்றால் பின்னர் வாழ்க்கையில் அதுகளை படிக்க வைப்பதும் அதுகளை பராமரிக்கிறதுமே மனிதனுடைய வாழ்க்கையில் அதிக நாட்கள் ஆகிவிடும். பொருளாதாரம் இடம் கொடுக்காது. எல்லா பிள்ளைகளையும் கவனிக்க முடியாது. நாட்டுக்கும் வீட்டுக்கும் சுமைதான். ஆகையால் 1 2 நிப்பாட்டி கொண்டு அதுகளை நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் தான் நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். ஆகையால் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆகையால் பெற்றோம், நன்றாக வளர்த்தோம், அதுகளையும் நம்மளைப் போல நன்றாக வைத்து கொண்டால் அதுகளும் நன்றாக இருக்கும். அதனால் தான் நாம் முதலில் நம் உடம்பையும் நம் குடும்பத்தையும் நம் தொழிலையும் நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் அறிவாய் இரு, அன்பாய் இரு, அறிவாய் செயல் செய் என்பார்கள். ஒழுக்கமாய் இரு, உழைத்து வாழ் என்பார்கள். ஆகையால் அதுவும் கரெக்டாக செய்தால் நம் உடம்பும் நம்மை விடும் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கும். இதை முதலில் ஃபார்முலாவாக படித்து வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனும் நன்றாக இருக்க முடியும். அதான் நல்லவனாய் முதலில் நன்றாக நம் உடம்பை வைத்து கொள்ள வேண்டும். ஆபத்துக்கு நோய்க்கும் இடம் கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றும் நினைக்க வேண்டும். பிறகு வாழ்வதும் வாழாததும் கடவுள் விதிப்படி நடக்கும். நாம் முதலில் நன்றாக நீண்ட நாட்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று முதலில் நினைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நன்றாக நாம் வாழ முடியும். நீண்ட திட்டத்துடன் நெடுநாள் வாழ வேண்டும் என்று நினைத்தால்தான் நன்றாக வாழ முடியும். வாழ்வதும் வாழாததும் நம் கையில் இல்லை. ஆகையால் முதலில் நாமளே நினைக்கவில்லை என்றால்
பிறகு எப்படி கடவுள் நம்மளை வைப்பார்? பிரியாணி சாப்பிட வேண்டும் நினைத்தால் தானே பிரியாணி சாப்பிட முடியும். அதே போல தான் நாம் நன்றாக நல்ல ஆயுளுடன் நன்றாக நல்ல உடம்போடு நல்லவனாகவும் வாழ வேண்டும் என்று முதலில் நினைக்க வேண்டும். அதை என்னாலும் நாம் நினைத்தால், என்னாலும் நாம் நன்றாக இருந்தால் வருடம் 365 நாளும் நன்றாகத்தான் இருப்போம். ஆகையால் முதலில் ஒவ்வொரு நாளையும் நல்லபடியாக ஆக்க வேண்டும். அது தன்னாலே 365 நாளும் ஆகிவிட்டால் வருடம் பூராவும் நன்றதாக ஆகிவிடும். ஆகத்தான் முதலில் நன்றாக இருக்க வேண்டும். பின்னர் சமுதாயத்தில் நல்லவர்களாக வாழ வேண்டும். நன்றாக இரு, சமுதாயத்தில் நல்லவனாகவும் இரு. நல்லா இருப்பவர்கள் எல்லாம் நல்லவனாக இருப்பதில்லை, நல்லவனாக இருப்பதெல்லாம் நன்றாக இருப்பதில்லை. ஆகையால் ரெண்டையும் சேர்த்து நன்றாகவும் இருக்க வேண்டும், நல்லவனாகவும் இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் மனதில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் இது என்னாலும் இப்படியே இரு என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆகையால் இதை நாம் என்னாலும் தெரிந்து கொண்டு அதையே கடைபிடித்து நாம் என்னாலும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று இருந்துவிட்டு இருந்தால் நன்றது. பேராசை பெருநஷ்டம். நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் நினைக்க வேண்டும். ஆகையால் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. உழைப்பு என்பது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். உழைத்தால் தான் எந்த மனிதனும் நன்றாக வாழ முடியும். ஆகையால் உழைப்பு வேறு, கஷ்டம் வேறு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் கொடுத்ததை நன்றதாக நினைத்து கொண்டு என்னாலும் கடவுள் நல்லாத்தான் நம்மை வைத்திருக்கிறார் என்று நினைத்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக காபி போட வேண்டும். சர்க்கரை, காபித்தூள், பால் 3ம் குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கொண்டு கரெக்டான விகிதத்தில் சரியான டெம்பரேச்சரில் அதை எப்படி போட வேண்டும் காப்பி என்பதை தெரிந்து கொண்டால்தான் அது நன்றாக இருக்கும். ஒன்று அதிகமாகிவிட்டால் காப்பி குடிக்க முடியாது. அதே போலத்தான் வாழ்க்கையில் எல்லாரும் நமக்கு கடவுள் நன்றாக கொடுத்து தான் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் அதை நாம் நன்றாக பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தினால் எல்லாம் கடவுள் கொடுத்து தான் வைத்திருக்கிறார், நாம் தான் கெடுத்து வைத்திருக்கிறோம். ஆகையால் நன்றாக இருப்பதற்கு நம் உடம்பை முதலில் எவ்வளோக்கு எவ்வளவு நன்றாக வைத்துக்கொள்ள முடியுமோ வைத்துக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வருமானத்துக்கு நல்ல வழியும் தொழிலையும் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3ஐயும் வைத்துக்கொண்டு நல்ல அன்புடனும் ஒழுக்கத்துடனும் அறிவுடனும் உழைத்து வந்தால் என்னாலும் வாழ்க்கை நன்றாக தான் இருக்கும். நாமும் நன்றாக தான் இருப்போம், மற்றவர்களுக்கும் நன்றாக தான் இருப்பார்கள். ஆகையால் நன்றாக இரு, நல்லவனாய் இரு, இப்படியே இரு, என்னாலும் இரு என்பதுதான் என்னுடைய இன்றைய தலைப்பு, இன்றைய வேண்டுகோள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.